பூக்கூடை லேக் பார்த்துட்டு, அதே மாரி அங்க அந்த பேர்ட்ஸ் பார்க் அதெல்லாம் பார்த்துட்டு, அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அந்த ஏரியா வந்து சூப்பரா இருந்ததுங்க. நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா நல்லா சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். ஸோ அது முடிச்சுட்டு இப்போ வந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ அடுத்தது வந்து கர்லாட் லேக் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து போக போகிறோம். இதுவும் லேக் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பூக்குடை லேக்லேருந்து அரௌண்ட் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. அண்ட் கூகுளில் வந்து அரௌண்ட் ஒரு 40 மினிட்ஸ் டிரைவ் காமிக்குது. ஸோ வாங்க அந்த டிரைவ் கொஞ்சம் நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் கர்லாட் லேக் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கர்லாட் லேக் அந்த பிளேஸ்க்கு வந்து வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து என்ட்ரி. ஸோ இங்கே இதுவும் வந்து லேக் மாதிரி தான் இருக்கு. ஸோ இங்கே மேலே இது மேலே ஏறிட்டு இங்கே பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இங்கே ரைட்டில் இருக்கு. ஸோ இங்கேயே போயிட்டு பார்க்கிங் பண்ணிட்டு இங்கே பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம பார்க் பண்ணிட்டு அங்கே நம்ம அந்த லேக்குள்ளே போகலாம். இங்கே வந்து பார்க்கிங் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் வந்து நடந்து வரணும். ஐ திங்க் ஒரு 100 to 200 மீட்டர்ஸ் தான் இருக்கும். பட் இங்கேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்க்கிங்கும் இருக்குது. நம்ம இங்கேயும் வந்து பார்க் பண்ணலாம். அந்த ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கடை, அது பக்கத்துலேயே பார்க்கிங்கும் இருக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டனாலும் இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதுதான் வந்து என்ட்ரன்ஸு கர்லாட் லேக்கில். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வென்ச்சர் ரைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம இந்த ரைட்ஸும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே என்ட்ரி இங்கே தான் வந்து டிக்கெட் வாங்கணும். ஸோ இந்த என்ட்ரி டிக்கெட்டும் நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே வந்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகணும். இந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஸ்பாட்டாக ஆயிடுச்சுங்க. என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போதே ஒரு சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியான்ற மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ இதுதான் என்னோட
ஃபர்ஸ்ட் சன் தீரவ். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோஸ்லயும் பேசினதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன பண்ணா இங்க அந்த சில்ட்ரன்ஸ் பார்க்ல வந்து விளையாடிட்டு இருக்கும்போது நாங்கள் கொஞ்சம் தள்ளி இருந்தோம். ஸோ அவன் என்ன பண்றான்றதே பார்க்கல. அவன் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு விளையாடுற ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று இருந்தது போல இருக்கு. ஸோ அது மேலே ஏறும்போது மேலே இருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டான். ஸோ ரொம்ப பயந்துட்டோம். ஸோ அவனுக்கு அங்கேயே பார்த்தீங்கன்னா வாயுவில் அந்த லிப்ஸ்ல வந்து பல்லு குத்தி அங்கேருந்து பிளட் வந்து முதுகுலையும் நல்லா ஸ்பைனல் கார்டில் வந்து இடிச்சிட்டான் போல இருக்கு. ஸோ அதுவும் நடக்கவே முடியல அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ரொம்ப மூட் அப்செட் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த கர்லாட் லேக்குள்ளேயே போல, சரி இதோட இன்னைக்கு டே வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டு ரூம்க்கே போயிடலான்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஒரு பயங்கர மூட் ஆஃப்ல தான் வந்து கிளம்பணும். பட் லக்கிலி பார்த்தீங்கன்னா அவனுக்கு மேஜராக எதுவும் ஆகலை. ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே அவனை வந்து நார்மல் ஆகிட்டான். கொஞ்சம் பயந்துட்டான். பட் 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்து அதுவும் நாங்கள் ரிட்டர்ன் போகும்போது செம்ம மழைங்க. இந்த மழையை பார்த்தோன்னே அவனும் வந்து நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 2 டேஸா, அதுவும் இது ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி எனக்கும் வந்து ஆசை ஃபாரஸ்ட்ல வந்து மழை வரும்போது டிரைவ் பண்ணணும்னு. ஸோ செம்ம மழை, சூப்பரா இருந்தது டிரைவிங்கு. ஸோ கொஞ்ச நேரம் நீங்க இதை என்ஜாய் பண்ணுங்க. ஸோ எப்படி இருந்ததுங்க? சூப்பராக இருந்ததா? எனக்கும் வந்து இந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்மையாக இருந்தது. இது ஒரு ஆசையாகவே இருந்தது, மழையில் வந்து எப்படியாவது வயநாட்டில் வந்து டிரைவ் பண்ணோன்னு. எப்படியோ வந்து லக்கிலி அது வந்து நடந்துச்சு. சூப்பராக இருந்தது. ரோடும் வந்து செம்மையாக இருந்ததுனால டிரைவிங் வந்து சூப்பராக இருந்ததுங்க. அதே மாதிரி வயநாடோட லேண்ட்ஸ்கேப்பே பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி இருக்குன்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சில டைம் வந்து ஃபாரஸ்ட்குள்ளே ரைட் பண்ணுவீங்க, சில டைம் வந்து ஹில்ஸ் வரும், நிறைய ஹேர்பின் பென்ஸ் இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டவுன்ஸ் வரும். ஸோ அங்கே வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் ஏரியா. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து வயநாடு ட்ரை பண்ணுங்க. அதுவும் கார் ரைடு, இன்னும் பைக் ரைடுலாம் போனீங்கன்னா செம்மையாக இருக்கும் இந்த ரோடுக்கு. ஸோ அதோட வந்து நாங்கள் இன்னைக்கு டே 2 இன் வயநாடு வந்து இதுக்கப்புறம் வந்து ரூமுக்கு போயிட்டு இதோட முடிச்சிட்டோம். ஸோ ஆக்சுவலாக பிளான் வந்து நாளைக்கு, ஐ மீன் நெக்ஸ்ட் டே வந்து கிளம்புற மாதிரி. பட் பெருசாக வந்து எதுவும் பிளேசஸ்லாம் பார்க்காதனால ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ஸ்பாட்டுக்கு போகலான்ற ஒரு ஐடியாவில் வந்து இன்னைக்கு வந்து டே 2 வந்து இதோட முடிச்சுக்கிறேன். டே 3 பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 3 இன் வயநாடு. ஸோ நேற்று வந்து டே 2 பார்த்துருப்பீங்க. பூக்குடை லேக் போனோம் அண்ட் கர்லாட் லேக் போனோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம பாதிலே ரைடை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னோடய சன் வந்து கீழே விழுந்ததுனால பாதிலே ரைடு ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து டே 3. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பிளான்னா,
இன்றைக்கி வந்து கந்தன்பாரா வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து போக போகிறோம். ஆக்சுவலாக இது நேற்றே போயிருக்க வேண்டியது, பட் நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டாப் பண்ணதுனால இன்றைக்கி வந்து போய் பார்க்கலான்றதுக்காக வந்தோம். ஸோ என்னோடய சன்னும் இப்போ வந்து கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறான். ஸோ அந்த எதுவும் வலி எதுவும் இல்லைன்னு சொன்னான். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து அந்த கந்தன்பாரா வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது பிளேஸ் போக முடியுமான்னு பார்க்கலாம். கந்தன்பாரா வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ணுற இடத்துலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. இதுவும் ரொம்ப டிஸ்டன்ஸ் தான். ஸோ கூகுள் மேப்பில் வந்து அரௌண்ட் 1 hour 15 minutes ஆகுன்ற மாதிரி போட்டிருக்கு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டோம். ஸோ ரோடு நல்லா இருந்தது, பட் கிட்ட வந்த பிறகு கொஞ்சம் ரோடு வந்து ரொம்ப நேரோவாக இருக்குது. அதே மாதிரி இது ஃபாரஸ்ட்டாக இல்லை ஹில்ஸாக ஒன்றும் புரியல. ஸோ கொஞ்சம் ரோடு வந்து பள்ளம் மேடுமாக தான் இருக்குது. ஸோ பார்க்குறீங்க நீங்களே. ஆனால் பட் டிரைவிங்க்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா ஜாலியாக வந்தோம். பட் நேற்று வந்து நல்லா மழை பெஞ்சது. பட் இன்றைக்கி பாருங்கள் செம்ம வெயில் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அங்கே ஃபால்ஸ் நல்லா இருக்கும்னு நம்புகிறோம். அண்ட் பெரிய அளவு டிராஃபிக்கும் இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது. எல்லா பிளேஸஸுமே மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா டிராஃபிக் இல்லை. நம்ம அந்த ஸ்பாட்டுக்கிட்ட போகும்போது தான் வந்து நிறைய பேர் அங்கே இருக்காங்க. பட் நீங்கள் ரைட் பண்ணும்போது டிராஃபிக்கே இல்லைங்க. ஸோ ஜாலியாக போகலாம் நம்ம. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஃபாரஸ்ட், இது வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுங்க. ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. பட் பார்ப்போம் இன்னும் போக போக எப்படி இருக்குன்னு. ஸோ ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் பாருங்கள் ஃபுல்லாக. இங்கே லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மவுண்டெயின் மாதிரி இருக்குது, ரைட்டில் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. ஸோ ரோடும் கொஞ்சம் நேரோவாக தான் இருக்குது. ஸோ ஏதாவது ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும். ஸோ இங்கே பாருங்கள் பயங்கர ஒரு ஏர்பின் பெண்ட் ஒன்று இருக்குது. பாருங்கள் செம்மையாக இருக்குது. ஏர்பின் பெண்ட் வேறு அங்கங்கே பள்ளமாக இருக்கிறதுனால நான் ரொம்ப ஸ்லோவாக போகிறேன். இறங்குறது ஈஸி, ஏறுமான்றது தெரியல. இங்கே ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது இந்த இடம். இது வரைக்கும் நான் வயநாட்டில் வந்துட்டு இவ்வளோ ஸ்டீப்பான ஒரு ஏர்பின் பெண்டில் ட்ரைவ் பண்ணல. இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன். செம்ம ஸ்டீப்புங்க இது. அண்ட் இப்போ பாருங்கள் லெஃப்ட் சைட்லாம் செம்மையாக இருக்குது. ரோடு சுமாராக தான் இருக்குது. அண்ட் இது ஏதோ கீழே இறங்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபால்ஸ் வந்து கீழே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் அப்படி ரொம்ப ஸ்டீப்பாக வந்து கீழே இறங்குது. இன்னும் அந்த ஒரு ஏர்பின் பெண்டு தான் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள். ஆனால் இந்த ஏரியாலாம் சூப்பராக இருக்குங்க. ஆனால் இங்கே வந்து மழை பெஞ்சிச்சுன்னா இங்கே ட்ரைவ் பண்ணுறது கஷ்டம்னு நினைக்கிறேன். ஆனால் பள்ளம் எங்கே இருக்குன்னே தெரியாது. பாருங்கள் இந்த ஒரு ஏர்பின் பெண்டும் செம்ம ஸ்டீப்பாக இருக்குது. ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும். ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம நின்றுட்டு ஸோ நார்மலாக வந்து நம்ம மலையில் பார்த்திங்கன்னா ஏறுறவங்க வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தான், இறங்குறவங்களுக்கு வழி விட்டு தான் ஏறணும். ஏன்னா இறங்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இறங்குவோம். அதனால் ஏறும்போது நம்ம இறங்குறவங்களுக்கு வழி விட்டு ஏறுங்க. ஸோ நம்ம வந்து கிட்ட வந்துட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த ஒரு 2 ஷார்ப்பு ஏர்பின் பெண்ட் இருந்தது. இன்னும் கீழே இறங்குதுங்க. பாருங்கள் செம்மையாக இருக்குது இடமே. ஃபுல்லாக வந்து மவுண்டெயின் கீழே இருக்கும்னு நினைக்கிறேன் நான். வாங்க நம்ம வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள் இங்கே இப்போ ஒரு வண்டி வருது. ஸோ இந்த இடத்துலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். ஸ்லைட்டாக ஸ்லிப் ஆச்சுன்னா கூட ரொம்ப டேமேஜ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நின்று பொறுமையாக போகணும் இந்த மாதிரி இடத்துலலாம். இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ரெசார்ட் வேறு ஒன்று இருக்குது. ரொம்ப நேரோவாக இருக்குங்க ரோடு. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். இங்கே நான் வயநாட்டில் வந்ததுலேருந்து இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ ஒரு ஷார்ப் ஏர்பின் பெண்ட்ஸ் வந்து நான் பார்க்குறேன். பட் நல்லா இருக்குது. டிரைவிங்க்கு வந்து நல்லா இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். சரி நான் கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம வந்துட்டோம் கந்தன்பாரா வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இங்கே ரைட்டில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்க்கிங்க்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அண்டு அதே மாதிரி இங்கே பார்க்கிங் பண்ணிவிட்டு அடுத்து வாங்க இங்கே உள்ளே போகிறதுக்கு நம்ம என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். ஸோ அங்கே போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இங்கே வர தண்ணி தர்றாங்க.
இங்கேயே கிளியெல்லாம் போகிறா அங்கே பேர் இவ்வளோதான் வேணாண்டா. நம்ம ட்ரெஸ் இல்லையே, நீ எல்லாத்தையும் அவுத்து போட்டு தான் எனக்கு பரவாயில்லையா. இரு போயிட்டு வரும்போது பண்ணலாம். நான் ஃபால்ஸ் பார்த்துட்டு வந்துடுறேன். ஃபால்ஸ் பார்த்துட்டு வரலாம் ஃபஸ்ட்டு. ஏன் போன ட்ரெஸ்லாம் நனைஞ்சிடும். ரிட்டர்ன் வரும்போது போகலாம். இது தாங்க கந்தன்பாரா வாட்டர் ஃபால்ஸ். ஸோ நம்ம டிக்கெட் வாங்கிட்டு ஒரு 300 to 400 மீட்டர்ஸ் வந்து வாக் பண்ணணும். ஸோ நல்லா இருக்குது இந்த இடம். ஃபுல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அண்டு ரைட் ஹேண்ட் சைடில் தான் வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. பட் என்ன இஷ்யூனா, இது சம்மர் டைம்ன்றதுனால தண்ணி வந்து அவ்வளோவா இல்லை. ஸோ ஸ்லைட்டாக வந்து தண்ணி போயிட்டுருக்கு. அண்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அது கீழே இருக்க தான் வந்து வாட்டர் ஃபால்ஸு. சுத்தமாக இங்கெல்லாம் தண்ணியே இல்லை, அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் தண்ணி போயிட்டுருக்கு. ஸோ ஐ திங்க் நம்ம சீசன் டைமில் வந்தால் பயங்கரமாக இருக்கும் இந்த இடமே. ஸோ இப்போது சம்மர்ன்றதுனால தண்ணி அந்த அளவு இல்லை. இங்கே பாருங்கள், தண்ணி வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ நம்ம அந்த ஒரே ஒரு இடத்துல இருந்தால் தண்ணி வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, ஃபால்ஸ் வருது. ஆனால் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. எல்லாம் நிறைய பேர் குளிச்சிட்ருக்காங்க. இன்னும் தண்ணி நல்லா வந்தால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடம். பட் இறங்குறது வந்து இந்த இன்னும் கொஞ்சம் ஸ்டீப்பாக இறங்குது கீழே. அதுவும் பார்த்திங்கன்னா சுற்றி ஃபாரஸ்ட்டு தான், நடுவில் இருக்குது இந்த வாட்டர் ஃபால்ஸு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இங்கே தண்ணி மட்டும் ஃபுல்லாக வந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் சூப்பராக எடுக்கலாம் இங்கே. பட் இது நாங்கள் கீழே இறங்கலை. ஏன்னா கீழே நீங்கள் இறங்கணும்னா நம்ம அங்கே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கயிறு பிடிச்சி இறங்குற மாதிரி இருக்குது. நிறைய பேர் இறங்குறாங்க, பட் நம்ம குழந்தைய வச்சிட்ருக்கிறதுனால நாங்கள் இறங்கலை. ஸோ அதனால் இங்கேருந்தே பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். பட் நம்ம ரிட்டர்ன் வர வழியிலே வந்து இந்த ஒரு சின்ன ஒரு வாட்டர் லாக் மாதிரி இருக்குது. சின்னதாக அங்கே ஃபால்ஸும் சின்ன வாட்டர் லாக் மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே நாங்களும் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் இறங்கி குளிச்சுட்டு நல்லா இருந்ததுங்க. ஸோ என்ஜாய் பண்ணோம். அடுத்தது கந்தன்பாரா வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. ஸோ நம்ம இறங்கணும் இல்லையா, அதே ரோட்டில் இப்போ ஏற போகிறோம். ஸோ இறங்குறது ஈஸி. ஸோ ஏறுறது எப்படி ஏறுதுன்னு பார்ப்போம். அது டாட்டா பஞ்ச் வந்து எப்படி ஏறுதுன்னு பார்ப்போம்.
வாவ், சூப்பராக ஏறிடுச்சுங்க. ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியே இல்லை. ஆட்டோமேட்டிக் கார்ன்றதுனால நான் இங்கே மட்டும் கொஞ்சம் மேனுவலுக்கு மாற்றிட்டு ட்ரைவ் பண்ணேன். பட் ஆட்டோமேட்டிக்கில் கூட ஏறிக்கலாம். பட் அது ரொம்ப ஸ்டீப்பாக இருந்ததுனால மேனுவலில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கியர் போட்டோடனே சரன்னு ஏறிடுச்சுங்க. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஸ்பாட் வந்து எங்கே போக போகிறோன்னா பேம்பூ பார்க்குன்னு ஒன்று இருக்குது. அதை வந்து பேம்பூ ஃபாரஸ்ட் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இங்கே கந்தன்பாரா வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து ஒரு 42 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ கூகுளில் வந்து 1 hour 10 minutes காமிக்குது. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பேம்பூ ஃபாரஸ்ட் பார்க் போகலாம். இதுதாங்க பேம்பூ ஃபாரஸ்ட் பார்க். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து 50 rupees ஒரு ஆளுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது. ஸோ சப்போஸ் நம்ம ஸ்விம்மிங் கற்றுக்கணுனாலும் இங்கே ஏதோ ட்ரைனிங் மாதிரி கொடுக்குறாங்க. ஐ திங்க் இது ஒரு ப்ரைவேட் பிளேஸில் வந்து இந்த மாதிரி அலோவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பேம்பூஸ் தான் இருக்குது. பேம்பூ ஃபாரஸ்ட்டானால பேம்பூ ஃபுல்லாகவே பேம்பூவாக தான் இருக்குது, பேம்பூ ட்ரீஸு. அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜாய் பண்ண முடியுன்ற மாதிரி இருக்காது. அதுவும் இல்லாமல் இது வந்து லவ்வர்ஸ் பார்க்குன்ற மாதிரி போட்டுருந்துச்சு. ஸோ பட் ஆனால் யாருமே இல்லை. ரொம்ப ஒரு நாங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஃபேமிலிஸ் தான் இருந்தாங்க. இங்கே எதுக்கு நல்லா இருக்குன்னா நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டு இல்லை ஏதாவது வீடியோ ஷூட் எடுக்கணும்னா இங்கே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ட்ரையாக இருக்குது பேம்பூஸ்லாம். பட் நம்ம சீசன் டைமில் வரும்போது இன்னும் க்ரீனரியாக இருக்கும். பட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து இங்கே வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கே போகலாம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்விம்மிங் ஏதாவது பண்ணணுன்னாலும் இங்கே ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம ஸ்விம்மிங்கு அதேமாதிரி கற்றுத்தராங்க இங்கே ஸ்விம்மிங்கும். அதுக்கு வந்து நம்ம பே பண்ணணும்னா ஸோ அதை பே பண்ணிவிட்டு இங்கே கொஞ்ச நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ இங்கே நாங்கள் எடுத்த சில கிளிப்பிங்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள். அவ்வளோதாங்க. பேம்பூ ஃபாரஸ்ட் பார்க் பார்த்துட்டு இங்கே ஒரு ½ hour டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ நல்லா ஃபோட்டோஸ்லாம் ஜாலியாக எடுத்துகிட்டு இன்னும் நம்ம
ரெய்னி சீசனில் வந்தோன்னா இங்கெல்லாம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப க்ரீனரியாக இருக்கும். அப்போ இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே ரூமுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ இது வந்து எங்களோட லாஸ்ட்டு பிளேஸ். அண்ட் அவ்வளோதான். இதோட வந்து நம்ம வயநாடோட ட்ரிப் வந்து முடியுது. ஸோ நாளைக்கு வந்து நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்புறோம் சென்னைக்கு. பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு அப்புறம் நான் இன்னொரு வீடியோவும் போஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நாங்கள் வந்ததுலேருந்து ஏதாவது ஒரு பெரிய அனிமல், மெயினாக வந்து யானையை பார்க்கணுன்றது ஒரு எப்படியாவது பார்த்துடணுன்றது ஒரு இதுவாக இருந்தது. பட்டு யானையை வந்து பார்க்கவே முடியல. ஸோ யானையை பார்க்கறதுக்காகவே நாங்கள் வந்து ஒரு 2-3 ஃபாரஸ்ட் ரைடு வந்து ட்ரை பண்ணோம். ஸோ அதில் யானையை பார்த்தோமா இல்லையான்றது அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். அதே மாதிரி வயநாடு நேஷ்னல் பார்க்குக்கும் போகலான்ற மாதிரி ட்ரை பண்ணோம். பட் அங்கே ஏதோ வந்து ரெனோவேஷன் நடக்கிறதுனால இப்போ அலோவ் பண்ணுறதில்ல வயநாடு நேஷ்னல் பார்க்கில். ஸோ அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இன்னொரு சில ஏரியாக்கூட க்ளோஸ்டுன்ற மாதிரி போட்டிருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் சுச்சிபாரா வாட்டர் ஃபால்ஸ் வந்து க்ளோஸ்டுன்ற மாதிரி போட்டிருந்தது. ஸோ நீங்கள் எங்கேயும் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, அது வந்து ஓப்பனில் இருக்கா இல்லை க்ளோஸ் பண்ணியிருக்காங்களான்னு. ஸோ இந்த வீடியோவோட நம்மளோட வயநாடு சீரீஸோட பிளேசஸ்லாம் பார்க்குற வீடியோ வந்து முடியுது. இதுதான் நம்ம பார்த்த லாஸ்ட்டு பிளேசஸ். அடுத்த வீடியோவில் நம்ம யானையை தேடி ஒரு ரைடு ஒன்று வந்து போக போகிறோம். ஸோ ஒரு 2-3 டைம் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோங்க. நைட் ட்ரைவு, அப்புறம் மழை வரும்போது ஒரு தடவை ட்ரை பண்ணோம். அப்புறம் ஃபைனலாக பார்த்தோம். பட் எப்போ பார்த்தோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சப்போஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா என்ன பிடிக்கலன்றது ஃபீட்பேக்கை வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் அதை மாற்றிக்க வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். கார் ட்ரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போட்டுக்குங்க. பைக் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா ஹெல்மெட் கண்டிப்பாக போடுங்க. ரோட்டில் வந்து ரெஸ்பான்சிபிளாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய். வாழ்க வளமுடன்.